பேர் கிங்கு, இவன் பேர் குயின், இவன் ஆஷு, இவன் பேர் ஜாக். என்னடா சீட்டு கட்டில ரம்மி சேர்ந்த மாதிரி சேர்ந்துருக்கீங்க? சூப்பர் ஹிட் படமான புஷ்பா தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸின் இன்னொரு படைப்பான மொத ராத்திரி குடும்பங்களின் ஆதரவுடன் 2ஆம் வாரத்திலும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உன்னை நம்பி யாரை வேணாலும் அனுப்பலாம். கருப்புசாமி மாதிரி நீ. இன்றைக்கி நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற டாக்ஸிக் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்குமே இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி போடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உன்னிப்பாக இருந்தோம். கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவும் முடியல. நம்ம கூட படம் பார்த்த சில பேர்கிட்ட படத்துடைய கதை என்னங்க அப்படின்னு கேட்டப்போ ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு கதையை சொல்கிறாங்க. படத்துடைய கதை இதுதான்னு யாருக்குமே தெரியல. படம் எடுத்தவங்களுக்கே தெரியுமா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. இந்த படம் சுமாராக ஒரு 3.25 மணி நேரம் ஓடுது. இந்த 3.25 மணி நேரத்தில் என்னத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ வர்றாரு, தம் அடிக்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரு, எவனா கையில் கிடச்சா இழுத்து போட்டு அடிக்கிறாரு, வெட்டுறாரு, குத்துறாரு, துப்பாக்கி இருந்தால் எடுத்து சுடுறாரு, அப்புறம் பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு, அப்புறம் யாராவது ஒரு பொம்பளை கிடச்சா கூப்பிட்டு போயிடுறாரு. அப்புறம் மறுபடியும் ஹீரோ வர்றாரு, தம் அடிக்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரு, எவனா கிடச்சா இழுத்து போட்டு அடிக்கிறாரு, அப்புறம் ஏதோ ஒரு துப்பாக்கி கிடச்சா யாரையாவது எடுத்து சுடுறாரு. எவன் யாரை சுடுறான், எதுக்கு சுடுறான்னே தெரியல. அப்புறம் ஏதோ ஒரு ஹீரோயின், படத்தில் நிறைய ஹீரோயின் இருக்குது, ஏதோ ஒரு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. இது ரிப்பீட், அவ்வளோதான். இந்த படம் முழுக்கவே இதுதான் நடந்துச்சு. முழு படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரிஞ்சுது. இது நல்ல ஒரு ஹை பட்ஜெட்டில் நோன் ஆர்டிஸ்ட்டை போட்டு ஹை பட்ஜெட்டில் ஒரு பிட்டு படம் எடுத்திருக்காங்கன்றது மட்டும் தெரியுது. படம் முழுக்க ஒரு 2-3 லொக்கேஷனை தான் மேஜராக திரும்ப திரும்ப காட்டுறானுங்க. அதில் ஒன்று இந்த சர்க்கஸ் கூடார மாதிரி ஒன்று இருக்குது, ஒன்று கேசினோ மாதிரி இருக்குது. இந்த மாதிரி 1-2 இடத்த காட்டுறானுங்க. காலையில் குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி வர்றானுங்க அந்த இடத்துக்கு. வந்த உடனே வாய் வார்த்தை முற்றி சண்டை பிடிச்சி ஒருத்தன் அடித்து துப்பாக்கியில் சுட்டு கலாட்டா பண்ணி இருக்கிற 3/4 பேர் செத்து போயிடறான். மீதி பேர் சண்டை கிண்டெல்லாம் போட்டு சட்டையெல்லாம் கிழிஞ்சு அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கே இருக்கிற இடத்த அப்படியே அடித்து துவம்சம் பண்ணி விட்டு போயிடுறானுங்க. மறுநாள் காலையில் மறுபடியும் குளிச்சு ட்ரெஸ் பண்ணி வர்றானுங்க. அந்த இடம் மறுபடியும் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கு. திரும்ப சண்டை பிடிக்கிறானுங்க, துப்பாக்கி அடிச்சு விட்றானுங்க, 10 பேர் செத்து போயிடறானுங்க. திரும்ப இவனுக்கு வீட்டுக்கு வந்துடுறானுங்க. இவங்களுக்கு யார் இந்த ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி கொடுக்குறது, எப்படி பளிச்சுன்னு வர்றாங்கன்னே தெரியல. இதே திரும்ப எத்தனை நேரம் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கர போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இவங்க பேசின வசனமெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இழுத்து அந்த மாடுலேஷனும் அவங்க பேசினதும் வசனம் அதுக்கு மேலே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த டைலாக் தான் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இவன் ஒன்று கேட்டால் அவன் ஒரு பதில் சொல்கிறது. இந்த டிவி ப்ரோக்ராமில் மாற்றி யோசியில் பேச மாட்டான். இவன் ஒன்று கேட்டால் அவன் ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க. அந்த மாதிரி பதில் சொல்லியிருந்தாங்க. அதையும் அவங்க பேசின மாடுலேஷனு திரையில் ஓடினதை விட பக்கத்தில் இருக்கிறவங்க அடித்த கமெண்ட்லாம் நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அந்த வகையில் பரவாயில்ல, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கதை எந்த ஜாகிரபி, எந்த பூலோக அமைப்புக்குள்ளே நடக்குது அப்படின்னே தெரியல. ஏன்னா நடக்கிறது கோவா அப்படின்னு சொல்கிறாங்க. 1947 கதையை சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே பெரிய பனிமலையெல்லாம் இருக்குது. கோவாவில் எங்கே பனிமலை இருந்தது அப்படின்னு தெரியல. அங்கே காஞ்சி வறட்சியான காட்டுப்பகுதியும் காட்டுறானுங்க. ஒருவேளை இந்த மூவிஸ் வெப்பமயமாகுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இப்படி உருகி இப்படி ஆகிப்போச்சா அப்படின்னு தெரியல. படத்தில் வர்றவனை பூரா சுட்டு கொண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு லட்சக்கணக்கான பேரை கொண்டுட்டாங்க. அவ்வளோ பேரெல்லாம் புதைக்கிறதுக்கு கோவாவில் கண்டிப்பாக இடம் இருக்காது. எங்கே கொண்டு போய் புதைச்சாங்கன்னு தெரியல. இப்போது சமீபத்தில் தான் மகுடம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு சமீபத்தில் வந்ததிலே காட்டு மொக்க படம்னா இந்த படம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை அடுத்தடுத்த வாரங்களில் இவங்க முறியடித்து ஜெயிப்பாங்க அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்கள் எவ்வளோ காட்டு மொக்க படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் இது பெஸ்ட்டாக இருக்குன்னா பார்த்துங்களேன். அவ்வளோ ஒஸ்ட்டு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. கன்னட இண்டஸ்ட்ரி இப்போ சமீபத்தில் நல்லா தலை தூக்கிட்டு வந்துச்சு. இந்த ரக்ஷித் செட்டி, இந்த கேஜிஎஃப், இந்த காந்தாரா இதெல்லாம் வந்த பிறகு நம்ம கூட ஒரு பதட்டத்தில் இருந்தோம். நல்ல கன்னட இண்டஸ்ட்ரி நல்லா க்ரோத் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஹீரோ புண்ணியத்தில் பேக் டு ஃபார்ம், இப்போ கன்னட இண்டஸ்ட்ரி பேக் டு ஃபார்ம் கொண்டு வந்துட்டார். படத்தை பயங்கர பிரம்மாண்டமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், செட்டு ஒர்க்காக இருக்கட்டும், கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், மியூசிக் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது இந்த படத்தை ஏன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கூட கேட்கலாம்.
ஒருத்தனை மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்காங்க போயிட்டு. மாப்பிள்ளை எப்படி அப்படின்னு கேட்டால், மாப்பிள்ளைக்கு வந்து அருமையான மாப்பிள்ளை, 64 கலையும் தெரியும், 2 விஷயந்தான் தப்பி போயிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாதுன்றாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் 64 கலையும் சரியாக தான் இருக்குது, 2 விஷயந்தான் தப்பி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேவலமாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப கேவலமாக இருக்கும். சூப்பர் ஹிட் படமான புஷ்பா தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸின் இன்னொரு படைப்பான மொத ராத்திரி குடும்பங்களின் ஆதரவுடன் 2ஆம் வாரத்திலும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். என் பேர் கிங்கு, இவன் பேர் குயின், இவன் ஆஷு, இவன் பேர் ஜாக். என்னடா சீட்டு கட்டல ரம்மி சேர்ந்த மாதிரி சேர்ந்துருக்கீங்க? உன்னை நம்பி யாரை வேணாலும் அனுப்பலாம். கருப்புசாமி மாதிரி நீ